ஆனா அந்த ரிசார்ட்ல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்தது. அதுல ஒரு 2, 3 இடத்துல இந்த அடுக்கு நந்தியாவட்ட செடியை வந்து வச்சிருந்தாங்க. ரோஜா பூ மாதிரி ரொம்ப வெண்மையா இருக்குங்க. வெண்மையான பூக்கள் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்களே. இல்ல ஆடு மாடு சாப்பிடாத, அதனால வெளியே வச்சுக்கலாம் அப்படின்னு நான் யோசனை பண்ணேன். மரத்துக்கு மரம் இடைவெளி இருக்கணும், அப்பதான் அது வளர வளர அதுக்கு வந்து வெயில் கிடைக்கும். வீட்டு முன்னாடி யாராவது நடந்து போகும்போதே இப்படி ஒரு வீடா தோட்டமா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நிலம் இருந்தால் இந்த அடுக்கு நந்தியாவட்டியை வந்து வளர்க்கலாம். இப்போ கூட என் வீட்டுல இங்கேயும் பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு, அங்க இருக்கு பாத்தீங்களா ஊர்ல, அங்கேயும் வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு. முளைக்கீரையை மாடியில இருந்து எடுத்துட்டு போயிட்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி போடணும் எண்ணெயில. மருத்துவத்தை நோக்கி இந்த காலத்துல எப்படிக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில பயணிக்க வேண்டி இருந்தாலும் சைட் பை சைடு இந்த இயற்கை சார்ந்ததையும் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை வந்து ஆரோக்கியமா இருக்கும், அர்த்தமுள்ளதா இருக்குங்க. சித்தர்கள் வாழ்ந்த காலகட்டத்துல எல்லாம் அந்த மூலிகைகள் மூலியமாவே, செடிகள் மூலியமாவே தான் பல விதமான நோய்கள் வந்து குணமாக்கப்பட்டது. இதே ஒத்த நந்தியாவட்டையா இருந்தா கம்பல்சரி பூமாலை கட்டுற வழக்கம் இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன். இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான பதிவுங்க. ஆமா, எப்போதும் இல்லாம தினசரி மாடி தோட்ட வேலைகள், அப்படி இல்லைன்னா அறுவடை, இந்த மாதிரி ஏதாவது நான் பதிவிட்டு இருப்பேன். அப்படி இல்லைன்னா பூச்செடிகள் பத்தி ஏதாவது சொல்லுவேன். இந்த பூச்செடி பாருங்க, இது பேரு நந்தியாவட்டை, அதாவது அடுக்கு நந்தியாவட்டை. இது பூ வந்து எனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, நான் ஒரு ரிசார்ட்ல போய் தங்கியிருந்தேங்க பாண்டிச்சேரியில. அப்போ மேங்கோ ஹில் ரிசார்ட்னு நல்ல அது பேரு. நல்ல வெயில் அடிக்குங்க பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும், செமையான வெயில். ஆனா அந்த ரிசார்ட்ல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்தது. அதுல ஒரு 2, 3 இடத்துல இந்த அடுக்கு நந்தியாவட்ட செடியை வந்து வச்சிருந்தாங்க. சோ அங்க வந்து தங்கியிருந்தப்போ எனக்கு ஒரு வெயில்ல நம்ம தங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஃபீலே வந்து இல்ல. அது ஒரு மே மாசம் வேற, அக்னி நட்சத்திரம் வேற அடிச்சிட்டு இருந்துச்சு வெயில். சுத்தி இந்த மாதிரி பூச்செடிகள் நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி மாமரம் இந்த மாதிரிலாம் இருந்தது. முக்கியமா இது ஒரு நிலத்துல வந்து வச்சிருந்தாங்க. நிலத்துல இருந்து ஒரு 5 அடி 6 அடிக்கு வளர்ந்துருந்தது மரமா. அப்ப எனக்கு ஆசை ஏற்பட்டுச்சு, என்னடா இது நிலத்துல வச்சாதான் அந்த அடுக்கு நந்தியாவட்டை வளரும் போல இருக்கு, தொட்டில எல்லாம் வைக்க முடியாது போல இருக்கு அப்படின்னு. ஆனா எனக்கு இது வளர்க்கணும்னு ஆசையா இருந்தது. ஏன்னா ரோஜா பூ மாதிரி ரொம்ப வெண்மையா இருக்குங்க. வெண்மையான பூக்கள் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க. அப்புறமா அங்க இருந்து நான் கிளம்பிட்டேன், வந்துட்டேன். அந்த சாப்டர் வந்து முடிஞ்சு போச்சு. ஃபார்ம் ஹவுஸ் வாங்கணும் பாத்தீங்களா, அப்ப வந்து எனக்கு அந்த ஆசை திரும்பவும் ஏற்பட்டது. நம்மளுக்குதான் நல்லா இருக்கே, அங்க இந்த செடியை வச்சா என்ன அப்படின்னு. ஆனா இது அந்த ரிசார்ட்ல நான் பார்த்தப்போ அப்படியே இவ்வளவு பெருசா அப்படியே பயங்கரமா இருந்ததுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பூ தான். ஒரு 4-5 மாலை கட்டலாம் போல இருக்கு ஒரு நாள் பூ எடுத்தாலே, அப்படி இருந்தது. நிறைய பழமரங்கள்னா நான் வச்சுட்டேன் ஃபார்ம் ஹவுஸ்ல. அப்புறமா நான் யோசனை பண்ணேன், இதை கொண்டு போய் நடுவுல எங்கேயாவது வச்சா தென்னை மரத்துக்கோ மாமரத்துக்கோ டிஸ்டர்பன்ஸா இருக்க போகுது, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணேன். இருந்தாலும் காம்பவுண்டுக்கு வெளியே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்சரியில நான் இதை வாங்கினேங்க. இந்த சைஸ் இருந்துச்சு, இவ்வளவுதான் இருந்தது, சின்னதா வாங்கினேன். வாங்கிட்டு எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி தொட்டில வைக்கணும்ல, அதனால தொட்டில வச்சு பராமரிச்சுட்டு வந்தேன். அதிகப்படியான வெயில் வந்து அந்த ஊர்ல போயிட்டே இருந்தது. சரி, தண்ணி ஊற்ற முடியாத சூழ்நிலையா இருக்கேன்னு இந்த தொட்டிலே இது இருந்தது. அப்புறம் பார்த்தா இந்த தொட்டிலே இது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி நல்லா பெருசா வளர்ந்துருச்சுங்க. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஆடு மாடுகள் நிறைய வரும். சோ இதை வந்து காம்பவுண்டுக்கு வெளியே வைக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். இது இந்த இலை இருக்கு பாத்தீங்களா, இது ஆடு மாடுகள் வந்து சாப்பிடக்கூடியது இல்லை, இது சாப்பிடக்கூடிய இலையே இல்லை, ஆடு மாடு சாப்பிடாது, அதனால வெளியே வச்சுக்கலாம் அப்படின்னு நான் யோசனை பண்ணேன். வெளியே வச்சாலும் தண்ணி ஊத்தணும்ல, அதனால இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மாடி தோட்டத்திலேயே இருந்துச்சுங்க. காலம் போயிட்டே இருக்க ஃபார்ம் ஹவுஸ்ல நல்லா இருக்கு பாத்தீங்களா, அது ஃபுல்லா மரங்கள்லாம் நிறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு மரம் நம்ம வளர்க்குறோம், பழமரம் அப்படின்னா ஒண்ணுத்துக்கும் குறைந்தபட்ச இடைவேளை இருக்கணுங்க. இல்லைன்னா அது அழகாவும் இருக்காது, பார்க்கவும் நல்லா இருக்காது, நிழலா மாறிடும் வளர்ந்து. அப்புறம் அந்த செடிகளுக்கே வந்து பாதிப்பாயிடும். அதனால எந்த ஒரு இடமா இருந்தாலும் நிலத்துல நான் சொல்றேன், ஒரு மரத்துக்கு மரம் இடைவெளி இருக்கணும், அப்பதான் அது வளர வளர அதுக்கு வந்து வெயில் கிடைக்கும். வெயிலுக்குன்னு உண்டான இடத்துல வந்து நம்ம ஏதாவது வளர்க்கறதுக்கு வச்சிருப்போம். சரி, அப்புறமா இதை நம்ம இந்த தொட்டிலேயே வளர்க்கலாம்னு சொல்லி இதை நான் இந்த தொட்டில வச்சுட்டேன். நான் இந்த அடுக்கு நந்தியாவட்டையை பத்தி தெரிஞ்ச வரைக்கும் தண்ணி இல்லாம இந்த செடி ஒரு நிமிஷம் கூட இருக்காதுங்க, ஒரு நாள் கூட இருக்காது. ஊருக்கு போயிட்டு 3 நாள் 4 நாள் வந்து கழிச்சு பார்த்தா எல்லா இலையும் உதிர்ந்துருக்கும், அப்புறம் மொட்டையா நிற்கும். திருப்பியும் பார்த்தா ஒரு வாரம் 2 வாரத்துல தலையும். இதே மாதிரியே நடந்துட்டே இருந்தது. அப்பதான் எனக்கு ஒரு விஷயமே புரிஞ்சுது. இந்த நந்தியாவட்டை செடியில புழுக்கள் வருமாங்க, இலையில ஒரு மாதிரி புழுவா வருமா, எப்படி இருந்தாலும் வந்துருமா, அது நம்ம என்ன உரம் எப்படி போட்டு பாதுகாத்தாலும் வந்துருமா.
அதை வந்து நம்ம கட் பண்ணி தான் விடணுமா. இப்ப மல்லிகை செடியில எப்படி கட் பண்ணி விட்டுட்டு உரங்கள் போடுறோம் அந்த மாதிரி கட் பண்ணி விடணுமா. இதுல இலைகள் தன்னால உதிர்ந்ததாலவோ என்னவோ அந்த பிரச்சனையே இது வரைக்கும் எனக்கு வரவே இல்லைங்க. நந்தியாவட்டை இலையில எனக்கு இது வரைக்கும் புழு பூச்சி எந்த பிரச்சனையும் வந்ததில்ல. ஆனா தண்ணி ஊத்தாம எறும்புகள் மட்டும் அப்பப்போ இந்த செடிகள் மேல ஏறிக்கிட்டே இருக்கும். எப்பயாவது நீம் ஸ்ப்ரேவை எதுக்காவது அடிச்சிட்டு இருக்கும் போது இதுக்கும் கொண்டு வந்து அடிப்பேன். ஆனா இந்த இலைகள் வந்து தாங்காது. சோ இந்த வெண்மையான அடுக்கு நந்தியாவட்டையை வந்து நம்ம ஒரு நிலத்துல வச்சோம்னா அதிகப்படியான பூக்கள் நம்ம தோட்டத்துல இருந்துகிட்டே இருக்குங்க. பூக்கள் ரொம்ப விரும்புறவங்களா இருந்தா, அதுவும் வெண்மையான பூக்கள் என்னோட கார்டனை சுத்தி அழகா இருக்கணும், என்னோட வீடு அழகா அப்படியே காட்சி அளிக்கணும், என் வீட்டு முன்னாடி யாராவது நடந்து போகும்போதே இப்படி ஒரு வீடா தோட்டமா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிலம் இருந்தால் இந்த அடுக்கு நந்தியாவட்டையை வந்து வளர்க்கலாம். அதே மாதிரி இந்த பூ இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்கு. இப்போ என்னோட மாடி தோட்டம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்குன்னு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குங்க. பர்சனலா கிட்ட பார்வை தெரியாது, தூர பார்வை நல்லா ஷார்ப்பா இருக்கும். அதனால நான் கீரை நிறைய வளர்ப்பேன். இப்போ கூட என் வீட்டுல இங்கேயும் பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு, அங்க இருக்கு பாத்தீங்களா ஊர்ல, அங்கேயும் வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு. சோ அந்த மாதிரி நான் வளர்க்குறேன். இன்னைக்கு கூட நான் என்ன லஞ்ச் சாப்பிட்டேன்னு தெரியுங்களா, நல்ல மீன் குழம்பு, மீன் வறுவல், முளைக்கீரைய மாடியில இருந்து எடுத்துட்டு போயிட்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி போடணும் எண்ணெயில, தேங்காய் எண்ணெயில கடுகு போடணும். நல்லா வதங்கி வரும்போது வெங்காயத்தை கொஞ்சமா போட்டு கீரை 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 மட்டும்தான், கீரையோட இலை. சோ இன்னைக்கான லஞ்ச் வந்து என்னோட ஹெல்த்ல எனக்கு அக்கறை இருக்கிறதுனால இந்த மாதிரி 2 நாளைக்கு ஒரு தடவை நான் கீரை வந்து சாப்பிடுறேங்க. அதை ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னா, இந்த கீரைகள் நிறைய வளர்க்கறதுனாலதான் 2 நாளைக்கு ஒரு தடவை எனக்கு விதவிதமா கிடைக்குது. அதுவும் இயற்கை முறையில் கிடைக்குதுங்க. என்னதான் நம்ம மருத்துவத்தை நோக்கி இந்த காலத்துல எப்படிக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில பயணிக்க வேண்டி இருந்தாலும் சைட் பை சைடு இந்த இயற்கை சார்ந்ததையும் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை வந்து ஆரோக்கியமா இருக்கும், அர்த்தமுள்ளதா இருக்குங்க. இந்த நந்தியாவட்டை பூ இருக்கு பாத்தீங்களா, இது வந்து கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓவர் ஹீட் ஆயிட்டு சில பேருக்கு கண்ணு வந்து சிவப்பாவே இருக்கும், அதே மாதிரி கண்ணுல இருந்து தண்ணி வலிஞ்சுக்கிட்டே இருக்கும். சிலருக்கு இந்த மெட்ராஸ் அந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். இத நல்லா இப்படி புழியிறப்போ இதுல ஒரு சாறு வருதுங்க, அதை நல்லா இப்படி கண்ணுல தடவிக்கிட்டு நைட்ல படுத்து காலையில எழுந்துச்சோம்னா நல்ல கண் பார்வை வந்து தெரியும்னு சொல்றாங்க. கண் பார்வையே ஆட்டோமேட்டிக்கா நாளடைவுல எப்பேற்பட்ட தூர பார்வையோ இல்ல கிட்ட பார்வையோ கம்மியா இருந்தாலும் இந்த சாரை பிழிஞ்சு விட்டுட்டு வர வர கண் பார்வை நல்ல ஒரு குணமடையும், நல்ல தெளிவடையும்ன்றாங்க. இப்பதான் இந்த மருத்துவம்லாம் வந்து உலகத்துல எங்கேயோ போயிட்டு இருக்கு. சித்தர்கள் வாழ்ந்த காலகட்டத்துல எல்லாம் அந்த மூலிகைகள் மூலியமாவே, செடிகள் மூலியமாவே தான் பல விதமான நோய்கள் வந்து குணமாக்கப்பட்டது. அப்படிங்கறத நீங்க நம்புறீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா அப்படி இருக்கும் போதே நோய்கள் பல இல்லாம மக்கள் வந்து ஆரோக்கியமா தான் இருந்தாங்க. நவீன காலகட்டத்துலதான் ஏகப்பட்ட நோய்கள். அதனால உங்களால முடிஞ்ச வரைக்கும் உங்க ஆரோக்கியத்துக்கு எது தேவைப்படுதோ, உங்களுக்கு ஆரோக்கியத்துல எது பற்றாக்குறையோ, அதாவது சிலருக்கு வந்து மூட்டு வலி இருக்கலாம், மூட்டு வலி இருந்தா என்ன பண்றது, பிரண்டை துவையல் அதிகமா சாப்பிடலாம், அப்புறமா கத்திரிக்காய் சாப்பிடலாம், அப்புறமா முடக்கத்தான் கீரை இதை நிறைய வளர்க்கலாம். அப்புறம் மூட்டு வலிக்குன்னே கிழங்குகள்லாம் இருக்குங்க, ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்கு இயற்கையா அந்த மாதிரி ஒரு சிலது இருக்கு. அதை நம்ம வாரத்துல ஒரு முறை மாற்றி 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 திங்கக்கிழமை இது, செவ்வாய்க்கிழமை அது அப்படின்னு மாத்தி மாத்தி சாப்பிடும் போது நம்மளோட பிரச்சனை வந்து தீர்வடையுதுங்க. சோ மாடி தோட்டம் அப்படிங்கிறது வந்து பூச்செடிகள் மட்டும் இல்ல, காய்கறிகள் மட்டும் இல்ல, நம்மளோட ஆரோக்கியத்தை சார்ந்தது அப்படின்னு தான். சோ இந்த நந்தியாவட்டை பூல இவ்வளவு விஷயம் இருக்கிறது வந்து உங்களுக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம், எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த இலைகள் வந்து ரொம்ப வந்து அழகா இருக்குங்க, பார்க்க பச்சை பசேல்னு ஒரு மாதிரி செமையா இருக்கு. இத நிலத்துல வைக்கணும் தான் இப்பவும் எனக்கு ஆசை, நிலத்துல வைக்கணும் தான் ஆசை. ஆனா இதுக்கு தண்ணீர் இல்லாம இந்த செடி ஒரு நாள் கூட இருக்காதுங்க. அதனால நான் என்ன பிளான் பண்றேன் அப்படின்னா, இது மரமா வளரக்கூடியதுதான். இதுல நிறைய பூக்கள் இருக்கு பாத்தீங்களா, பறிப்போம். மரமா வளர்ந்தாலும் பழமரங்களை மாடி தோட்டத்துல வளர்க்கறது இல்லையா, அந்த மாதிரி அரளிப்பூ மரம் தான், அதை நம்ம தொட்டியில வளர்க்குறோம்ல, அது மாதிரி இத மாத்தி வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். வேற ஏதாவது ஒரு தொட்டியில மாத்தி வச்சா எவ்வளவு அழகழகா இது இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. இதை வந்து காட்டுங்க, ஏதோ ஒரு டிஷ்யூ பேப்பர்ல பூ பூத்திருக்க மாதிரி இருக்கு பாருங்க, டிஷ்யூ பேப்பர் பூக்கள் மாதிரி இருக்கு. அதே மாதிரி இதோட முட்டுக்களை ஒண்ணு காமிங்களேன். இதுல இருந்து பால் வருது, இங்க பாருங்க. நம்ம மருத்துவ குணத்துக்கு பயன்படுத்தும் போது இந்த பாலெல்லாம் கழுவிட்டு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இதோட முட்டுக்கள் பாருங்க, இது அடுக்கு நந்தியாவட்டை முட்டு. இதே ஒத்த நந்தியாவட்டையா இருந்தா கம்பல்சரி பூமாலை கட்டுற வழக்கம் இருக்குங்க. அதே மாதிரி கல்யாணத்துக்குலாம் தலையில வந்து கொண்டையை சுத்தி பூச்சி விடுவாங்க பாத்தீங்களா,
அதுக்கும் இந்த ஒத்த நந்தியாவட்டை எல்லாம் கட்டுற வழக்கம் வந்து இருக்குங்க. சோ அதனால நந்தியாவட்டை அப்படின்னா நம்ம சாதாரணமா எடுத்துக்க வேணாம். நம்ம சென்னை மாதிரி மாநகரங்கள்ல இருக்க மக்களுக்கு பூக்கள் அப்படின்னு ஞாபகம் வந்தாலே உடனே ரோஜா பூ, வாங்க நர்சரி போவோம், ரோஜா வாங்குவோம், அதை வாங்குவோம், இதை வாங்குவோம், வாங்கிட்டு வந்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள சந்தோஷமா தான் சொல்றேன். அதை விட்டா தெருவுல பூக்காரவங்க வராங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட மல்லிகைப்பூ, முல்லைப்பூ இதை வாங்கி வாங்கி நல்லா கட்டி சாமிக்கு போடுறது, அப்புறமா தலையில வச்சுக்கிறது. சோ மல்லிகை அப்புறமா வந்துட்டு ரோஜா, இது ரெண்டுத்துக்கு தான் வந்து இந்த சென்னையில இருக்கவங்க மாதிரி ஆட்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுவும் மாடித்தோட்டம் அப்படின்னு ஒண்ணு வந்தது பாத்தீங்களா, அப்பதான் பல பேர் வந்து பூக்கள்ல இத்தனை ரகங்கள் இருக்கா, நாட்டு ரக காய்கறிகள்ல இத்தனை ரகம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் அவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பேஷன் ஃப்ரூட்னா அதுல இவ்வளவு சத்துக்கள் இருக்கு, இதை நம்ம வளர்த்து சாப்பிடணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அதனால இந்த பதிவை பாக்குற நீங்க நந்தியாவட்டை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அடுக்கு நந்தியாவட்டைய நான் ஒரு மரம் மாதிரி ஒரு பாதி அடிக்கி வளர்த்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கூடிய விரைவில் இதை நான் மாத்தி வைக்கிறேன், அதையும் ஷேர் பண்றேன். இப்ப இன்னைக்கான பதிவுல இந்த நந்தியாவட்டையோட இன்ஃபர்மேஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த செடியை நான் கொண்டு போய் ஃபார்ம் ஹவுஸ்ல வைக்க போறதுல எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. குட்டி ரோஜா அப்படின்னு நான் அதை கூப்பிட போறேன், என் கூட தான் இருக்க போது. நீங்களும் இந்த மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் ஐகான் ஆல்ல போடுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.